ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிறது நம்மளோட இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மட்டுமல்ல, நான் வந்து லைஃப் லாங்காக நம்ம உடம்புல எந்த நோய் நொடியும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் செஞ்சு நம்மளோட உடம்பை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மா இந்த கஷாயத்தை டெய்லியும் எங்களுக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இந்த சூப்பரான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் செய்யக்கூடிய அற்புதமான ட்ரிங்க்கை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 1 ஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன். இந்த மிளகை நல்லா நம்ம வந்து தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டுறது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுட்ரு போடக்கூடாது. இந்த மாதிரி முழு மிளகு எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து தட்டி எடுத்தால் தான் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள சளி எல்லாமே வந்து வெளியேறிடும். இப்போ இதை வந்து நல்லா தூள் மாதிரி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், இதையும் போட்டு நல்லா நம்ம வந்து தூள் பண்ணிடலாம், அதாவது பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சீரகமும் நல்லா வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இதையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி துண்டையும் நம்ம வந்து தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கஷாயத்தில் எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கும். அதுக்காக தான் வந்து தட்டி போடுறது. இப்போ இஞ்சியும் தட்டியாச்சு. 2 பல்லு பூண்டு, அதையும் நம்ம வந்து தட்டிடலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் நல்லா தட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த கல்லில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நம்ம வந்து அலசி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் தண்ணியில் போட்டுடலாம். சீரகத்தூள், மிளகுத்தூள் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சீரகமும் மிளகும், அந்த தூள் தான் அது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து வேப்ப இலையை வந்து காய வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப கசப்பு எடுக்கும், குழந்தைங்க வந்து குடிக்க முடியாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஒரு அடுப்பில் வச்சு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இப்போ இது மாதிரி நல்லா கொதி வருது இல்லைங்களா, அப்போ தான் வந்து நல்லா எசன்ஸ் இறங்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வச்சா தான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ ஒரு சின்ன பீஸு எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற எசன்ஸு, இஞ்சி பூண்டு எசன்ஸு, மிளகு, சீரகம் அதெல்லாமே வந்து நல்லா இறங்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற நம்ம ஜூஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நசுக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா குழந்தைங்களாம் குடிக்கணும் இல்லைங்களா, அவங்களாம் குடிக்க முடியாது, நம்மளாலேயே குடிக்க முடியாது.
ஸோ வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கஷாயம் தயாராகிடுச்சு. இதை வந்து டெய்லி நம்ம வந்து குடிக்கிறதுனால நல்லா பசி எடுக்குது. அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாமே வந்து வெளியில் வந்துடுது. இதில் வந்து நம்ம வந்து வேப்பிலை போட்டிருக்கிறதுனால சுகர் ஏதாவது வர மாதிரி இருந்தாலும் அது வந்து கண்ட்ரோல் ஆயிரும். குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ இருந்தே கொடுக்கறதுனால சுகர் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.